ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதுலேருந்து ஒரு நைட்டி எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ காமிக்க போகிறேங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு பார்த்து பாருங்கள். இந்த நைட்டி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, லென்த்து நம்ம வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட 55 to 56 இன்ச் வரைக்குமே நம்ம வந்து இந்த நைட்டி மெட்டீரியலை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 56 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து லென்த்து வச்சுக்கலாங்க. இது வந்து ஆக்சுவலாக நான் திருப்பி போட்டிருக்கேங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் போடும்போது சாக் மார்க் நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் வந்து திருப்பி போட்டிருக்கேங்க. இப்போ வந்து நான் மார்க் பண்ணலாம். இது வந்து 36 இன்ச் சைஸ் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்காக நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன் இந்த நைட்டி. நம்ம வந்து ட்ரா பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஷோல்டர் லென்த் வந்து 14 இருந்துச்சுங்க. அப்போ 14 டிவைடட் பை 2 போட்டோன்னா 7 இன்ச் தான். அந்த 7 இன்ச் இங்கே ஃபுல் ஷோல்டர் இங்கே மார்க் பண்ணிக்கலாங்க. நைட்டியில் 7 இன்ச் இங்கே மார்க் பண்ணியாச்சுங்க. நெக் வித்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வேணுங்க. அதனால 2.45 எடுத்துருக்கேங்க. 2.25 எடுத்துட்டோன்னா ஸ்டிச் பண்ணி வரும்போது 3 இன்ச்சஸ் வந்துடுங்க. ஸோ 2.45 எடுத்துருக்கேங்க. 2.25 இன்ச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்கோட ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 இன்ச் தேவைப்படுதுங்க. பேக் நெக் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் எடுத்துக்கிறேங்க. ஸோ நம்ம இங்கே ஸ்கொயர் பாக்ஸ் பண்ணிக்கலாங்க. பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிசைனர் நெக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால நான் கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணலான்னு இருக்கேங்க. நான் கேன்வாஸ் வச்சு காமிச்சு தரேங்க. திரும்பி இங்கேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாங்க. இங்கேருந்து 7 இன்ச்சு நான் வந்து ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் எடுத்துக்கிறேங்க. நைட்டினால கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணி ஆம் ஹோலுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கர்வ் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 36 இன்ச் சைஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டிவைடட் பை 4 பண்ணால் 9 வருங்க. இப்படி பாருங்க 9 இன்ச் வரும். நமக்கு இந்த நைட்டி வந்து லூஸ் வேணும். ஸோ நம்ம வந்து ரொம்ப டைட்டாகவும் போட முடியாது, ரொம்ப லூஸாகவும் போட முடியாது. நம்ம நார்மல் கொஞ்சம் ஷேப்பில் போடுறதா 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேங்க. அதுலேருந்து 1 இன்ச் வந்து சீயிங் அலவன்ஸ் எடுத்திருக்கேன். இல்லை இன்னும் கொஞ்சம் டைட்டாக எனக்கு ஷேப்பாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு 2 இன்ச் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. உங்களோட கரெக்டான சைஸில் டிவைடட் பை 4 + 2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வருங்க. கொஞ்சம் எக்ஸஸாக லூஸ் வேணும்னா 2.5 எடுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னுமே லூஸ் வேணும்னா நீங்கள் 3 இன்ச் வரைக்குமே லூஸ் வச்சுக்கலாங்க. அது மார்க் பண்ணி அதுலேருந்து நான் 1 இன்ச் வந்து சீயிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் இது வந்து மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணனால நான் வந்து ஃப்ராக் மாடல்னால நான் இங்கே யோக் பார்ட் வந்து தனியாக கட் பண்ணலான்னு இருக்கேங்க. அது வந்து 15.5 இன்ச் எடுத்துக்கலாங்க. என்னோட ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தேவைப்படுது 9.5 தேவைப்படுதுங்க. கரெக்டாக எனக்கு 9.5 தேவைப்படுது. அதுலேருந்து எனக்கு சீயிங் அலவன்ஸ் வந்து நான் ஹிப்புக்கு வந்து 1/2 இன்ச் கொடுக்குறேங்க. போதும், 1/2 இன்ச் போதும் கரெக்டாக இருக்கிறதுக்கு. அப்புறம் நான் வந்து இங்கே டாட் பிடிக்கலான்னு இருக்கேன். அந்த டாட்டுக்காக திரும்ப 1 இன்ச். ஸோ டோட்டலாகவே நான் வந்து 11.5 எடுத்துருக்கேங்க. இந்த 2 லைன் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அப்புறம் மேக்ஸிமம் இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் கவுன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த கார்னர்லேருந்து நம்ம 1 இன்ச் கண்டிப்பாக ஸ்லோப் லைன் வர ட்ரா பண்ணுவோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். கீழே இல்லாட்டா கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 4 இன்ச்சில் டாட் மார்க் பண்ணுறேங்க. அப்புறம் இங்கே 1/2 இன்ச், அங்கே 1/2 இன்ச். இந்த இங்கே பேக் டாட்டும் ஃப்ரண்ட் டாட் ரெண்டுமே பிடிக்கலான்னு இருக்கேன். ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி பிரின்சஸ் லைன் வர மாதிரி டாட் பிடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. அது நான் ஸ்டிச் பண்ணும்போது காமிச்சு தரேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தாங்க நமக்கு ஸ்லீவ் வரும். நமக்கு எவ்வளோ லென்த் இங்கே ஸ்லீவ் வேணுமோ அவ்வளோ லென்த் எடுத்து இங்கே இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து இங்கே கட் பண்ணிக்கலாங்க. இது நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேங்க. இது வந்து யோக் போட்டு இது வந்து லோயர் பார்ட்டுங்க. இது ஃபுல்லாகவே லென்த்து ஃபுல்லாகவே எடுக்கலான்னு இருக்கேங்க. இது வந்து யோக் பார்ட்டுங்க. நான் ஸ்லீவும் கட் பண்ணிட்டேங்க. அது வந்து இதில் வரலைங்க ஆக்சுவலாக. இங்கே பேலன்ஸ் இங்கே மெட்டீரியல் இருந்துச்சு இல்லைங்களா, இதில் வந்து நான் வந்து ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு, யோக் பார்ட்டும் ஆச்சு, லோயர் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. நான் ஃப்ரண்ட் நெக் வந்து கேன்வாஸில் கட் பண்ணுறேன் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா,
நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கோட டிசைன் நான் காமிக்கிறேங்க. கேன்வாஸ்ல நெக் வந்து கட் பண்றேங்க. 5.5 இன்ச் நான் நெக்கோட ஷேப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் 1 இன்ச் எடுத்துக்கிறேன். வந்து இப்போ கட் பண்ணி காமிக்கிறேங்க. அது ஷேப் நான் வந்து கட் பண்ணிட்டேங்க. இது வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போறோம்ங்கிற வீடியோ நான் ஸ்டிச்சிங் வீடியோ காமிக்கிறேங்க. இது ஃப்ரண்ட் பார்ட்டு. லாஸ்ட் வீடியோல நான் வந்து கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது ஒரு வேற ஃபேப்ரிக்லாம் நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல இப்போ ஜாயின் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து இந்த நெக்கு வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சது கட் பண்ணியிருக்கேங்க. இது நம்ம இனி கொஞ்சம் நாச்சஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம இதை டேர்ன் பண்ணலாங்க. டேர்ன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த நெக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க, முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் நீட்டாக வந்துருச்சு. உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் முடிச்சிட்டோம், பேக் நெக்கும் முடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாட்டுக்கு எக்ஸஸாக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து பேக் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பேக் டாட் பிடிச்சிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்டில் வந்து நான் பிரின்சஸ் கட் மாதிரி பிடிக்கலாம்னு பிளான் பண்ணிங்க சொன்னேன் இல்லைங்களா, இங்கேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச் 1/2 இன்ச் இங்கேருந்து ஒரு 4 1/2 வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வருங்க மார்க்கு. இங்கேருந்து பிரின்சஸ் லைன் கொஞ்சம் டார்க்காகவே போட்டுட்டோங்க. நம்ம இது கட் பண்ணவெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இந்த டாட் மார்க் மட்டும் இங்கே பிடிச்சிங்கன்னா போதும். அப்படியே திருப்பி உல்ட்டா வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதோட மார்க் இந்த ஆப்போசிட் சைடு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு மார்க் வந்துருச்சு. அதில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதாங்க ஆப்போசிட் சைடு. ஸோ இந்த 2 பக்கம் நம்ம கட் பண்ணவே தேவையில்லைங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரின்சஸ் கட் அவ்வளோதான் வந்துடுங்க. நார்மலாக ஃப்ராக்குக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணால் போதும். இது அந்த டாட் வரைக்கும் அந்த அரேஞ்ச் இங்கே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு தான் டாட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மெல்லிஸாக நீங்கள் பிடிக்கணுங்க. இங்கே வரும்போது மட்டும் 1/2 இன்ச் பிடிச்சிட்டிங்களா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிரின்சஸ் லைன் வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நான் நோட்டு பிரின்சஸ் லைன் வந்துருச்சு, ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. அழகாக நீட்டாக வந்துடுங்க பிரின்சஸ் லைன் இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து ஃப்ரெண்டு யோக்கும் முடிஞ்சிருச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி லோவர் பார்ட்டு ஜாயின் பண்ணிச்சுன்னா ஃப்ராக் நைட் ரெடி ஆகிடுங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. அப்பர் பார்ட் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இனி வந்து லோயர் பார்ட் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணால் இது ஃபினிஷ் பண்ணிடலாங்க. அப்பர் பார்ட் லோயர் பார்ட் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னா சைடில் மட்டும் ப்ளீட்ஸ் வர மாதிரி. இப்போ சென்டரில் வந்து ப்ளீட்ஸ் எனக்கு தேவையில்லைங்க. சைடில் மட்டும் ப்ளீட்ஸ் வச்சுட்டு நான் ரோப் வச்சு இது பண்ண மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க. இந்த ரோப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க.
அதை எப்படி காமிக்கிறேங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸ்லீவ் 2 ஜாயின் பண்ணியாச்சு. இந்த சென்டர் பார்ட்லேருந்து நான் ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச். நான் வந்து 1/2 இன்ச் தான் சீங்க்கு கொடுத்துருந்தேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் சேர்ந்து 1 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கேங்க. இந்த பார்ட்டில் மட்டும்தான் நம்ம இப்போ வந்து ப்ளீட்டட் போட போகிறோம். இப்போ சைடில் மட்டும்தானா ப்ளீட் வர மாதிரி ஒரு மாடலுங்க அது. அந்த மாதிரி ட்ரெஸ் ஆக்சுவலாக அது. நான் சென்டர் நாச்சஸ்னு போட்டுக்கோங்க. இங்கேருந்து இங்கே வர மட்டும்தான் நம்ம ப்ளீட் கொடுக்க போகிறப்போ. இதோட லாயர் பார்ட் எடுத்துக்கலாங்க. லாயர் பார்ட்டில் சென்டர் நாட்ச் போட்டுக்கோங்க. ரெண்டோட சென்டரும் ஜாயின் அட்டாச் ஆக மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பின் பண்ணிக்கலாங்க. அப்புறமா நம்ம இங்கேருந்து ப்ளீட் வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த 1 இன்ச் வரை நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். ப்ளீட் வைக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 2 சைடு மட்டும் நமக்கு வந்து ப்ளீட்டட் வருங்க. சென்டரில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்குங்க. அந்த மாதிரி மாடல். கரெக்டாக இந்த நாட் வரைக்கும் நாட்ச் இங்கே நாட்ச் போட்டுருந்தீங்களா அது வரைக்கும் நான் ப்ளீட் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, இங்கே வரைக்கும் இந்த நாட்ச் வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே திரும்பவும் நாட் வைக்கலாங்க. ப்ளீட்டட் வைக்கலாங்க திரும்பவும். இந்த மாதிரி வந்து இங்கேயும் ரோப்பு எங்கே ரோப் இன்சர்ட் பண்ணிட்டேங்க. இது ஒரு சைடு 1 சைடு இது ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. லாயர் பார்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ரெண்டுமே அட்டாச் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணி கீழே மடிச்சடிச்சிட்டோன்னா இந்த ஃப்ராக் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான். மடிச்சடிச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த நைட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. 2 சைடு ரோப்பு நம்ம வந்து நாட் போட மாதிரி இருக்கும். ஃபைனல் லுக்கு இந்த தாங்க நைட்டியோட. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்டுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.